வணக்கம். நான் உங்கள் டிரைவர் மேத்யூ. ஒரு அனிமேஷன் இப்போது ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 3வது வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன், அதையும் போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஓட்டுநர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு அதற்கு 2 கேரக்டரை கொடுத்து கேள்வி பதில் மாதிரி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிற விஷயத்தை தான் நான் வந்து ஒரு கேள்வி பதிலாக எடுத்து நிறைய பேர்ட்ட கூப்பிட்ருக்கிறேன் பேசுகிறதுக்கு, யாரும் வரல. ஸோ அதனால இந்த அனிமேஷன் சொல்கிற அந்த பொம்மை வச்சு க்ரியேட் பண்ணி டிரைவர் எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை சம்பவத்தை கற்பனை பண்ணி வீடியோவை ரெடி பண்ணி எனக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள்லாம் ஆதரவு கொடுப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தா கூட பாதி பார்த்துருப்பீங்க. அதை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். நன்றி, வணக்கம். உடனே அந்த ஓட்டுநர், என்னது சங்கம் ஆரம்பிக்க போறீங்களா, யார் ஆரம்பிக்க போறது என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், உங்களுக்கு டிரைவர் மேத்யூவை தெரியுமா என்று கேட்டேன். உடனே அவர், ஓ தெரியுமே, நானும் அவரை பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னார். அதனால் இப்போ நான் போயிட்டு நான் அவரை அனுப்பி வைக்கிறேன் மேத்யூ. ஓகே ஆறுமுகம், போயிட்டு வாங்க, மீண்டும் சந்திப்போம். ஓகே பாய். வணக்கம் சார், என் பெயர் சசிகுமார். எல்லோரும் என்னை சசி என்று கூப்பிடுவார்கள். நான் ஒரு டிரைவர். நீங்கள் யார்? நம்ம ஆறுமுகம் ஒரு டிரைவரை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார், அந்த டிரைவரா நீங்கள்? ஆமாம் சார், அவர் தான் அனுப்பி வச்சார். சரி, சொல்லுங்கள் சசி. சார், எனக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு உங்களிடம் ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். சொல்லுங்கள் சசி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். நீங்கள் குறிப்பில் போட்ட வேலை வாய்ப்பு தகவலை பார்த்து அந்த வேலையில் போய் சேர்ந்தேன். ஒரு 3 மாதமாக அங்கே வேலை பார்த்தேன். இப்போ அந்த வேலை எனக்கு பிடிக்கலன்னு அந்த வேலையிலேருந்து நான் நின்றுட்டேன். கடைசியாக 1 மாதம் சம்பளமும் என்னுடைய ஒரிஜினல் லைசன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த லைசன்ஸும் சம்பளமும் கேட்டால் போயிட்டு அடுத்த வாரம் வா, நாளைக்கு வா இப்படி சொல்லி அலைய வைக்கிறாங்க. அப்படி 1 மாதமாக நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார். அதனால் அந்த ஓனர்கிட்ட நீங்கள் பேசி அந்த சம்பளமும் லைசன்ஸும் உங்களால் வாங்கி தர முடியுமா சார்? நிச்சயமாக முடியும், ஆனால் இப்போது முடியாது. ஏனென்றால் இந்த மாதிரியான பிரச்சனை, அதாவது ஓட்டுநர்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று அனைத்து ஓட்டுநரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது சரி, என்ன காரணத்தினால் அந்த ஓனர் உங்களுக்கு லைசன்ஸும் சம்பளமும் தர மறுக்கிறாங்க? ஏன்னா எந்த ஒரு ஓனரும் காரணம் இல்லாமல் இப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் கேட்குறேன். உங்களுக்கும் அந்த ஓனருக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்ததா? ஏதாவது வாக்குவாதம் பண்ணீங்களா, பிரச்சனை பண்ணீங்களா? எதுக்காக நான் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, நாளைக்கு நம்ம சங்கம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ஓனர்கிட்ட பேசி பார்ப்போம். அது சரி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காவல் நிலையத்தில் சென்று தான் புகார் கொடுப்போம். அப்போது அந்த காவல் நிலையத்தில் இந்த மாதிரி தான் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னா அது கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உங்களுடைய காசும் லைசன்ஸும் உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அதுக்கு சில டிரைவர் சொல்லுவாங்க, அதுக்கே நாங்கள் உங்கள் சங்கத்தில் சேரணும், நாங்கள் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனே போயிடுவோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் சசி. சார், என்னால தனியாக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக முடியாது சார். அதனால நானும் உங்கள் சங்கத்தில் சேர்ந்துக்கிறேன் சார். என்னையும் சேர்த்துக்குங்க.